Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான பேடாஸ் டைப் சேக் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த சேக் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சேக் வந்து நம்ம அலைட் மோஷன்ல கிரியேட் பண்ண போறோம். இந்த சேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள வந்து லாஸ்டா ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது gift effects பேஜ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு collab வீடியோ போட்டுருந்தோம். சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேக் தான் வந்து ஆட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் கேட்டீங்க டுட்டோரியல் போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. சோ வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ண போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு புரியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4:5 கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் இல்லைனா வீடியோ எதனாச்சும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோட கிளிப் கிளிப்பை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஒன் செகண்டுக்கு வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா, அந்த ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணேன்னா ஆடியோ மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த கிளிப்புக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பேசிக்கான ஒரு ட்ரான்சிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். லைக் ஜூம் இன் ஜூம் அவுட் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்லைடு, அதுக்கப்புறம் ரொட்டேட், இந்த மாதிரி வந்து ட்ரான்சிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரான்சிஷன்ஸ் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து ஆட் பண்ணிக்கோங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேக் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெறுமனே ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த சேக்கோட ஆட் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். சார் ஒரு ஆஃப்டர் ஒர்க்ஸ் ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேசிக்கான ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் இன் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் கரெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கர்வ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா லைக் ஒரு இப்போ வந்து நம்ம ஜூம் இன் பண்ணியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன் ஆப்ஷனில் போய்ட்டு 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து டவுன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதுதான் வந்து தேவைப்படுது. ஸோ கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பேசிக்காக ஒரு ட்ரான்சிஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சேக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. தென் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் ஆசிலேட் இருக்கும். ஸோ அந்த ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே நீங்கள் செட் பண்ணாங்க, கீ ஃப்ரேம் எதுவுமே வைக்காதீங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த சேக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். 45 டிகிரி வேணுமா அப்படின்னா நீங்கள் சைட்லேருந்து ஒரு சேக் வந்து கிடைக்கும். 90 டிகிரினா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சேக் கிடைக்கும். 0 டிகிரினா உங்களுக்கு எந்த டைரக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு சேக் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 180 டிகிரினா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக கிடைக்கும், வெர்டிக்கலாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேக்கோட டேரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 90 டிகிரி வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சேக்கு தான் வேணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வந்து வச்சுக்கிறேன் ஆங்கிளில். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2 ஹெர்ட்ஸில் இருக்கும். அதை வந்து 3 ஹெர்ட்ஸாக மாற்றிடுங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி 3. ஸோ மேக்னிடியூடுக்கு போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. தென் எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 வைங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மேக்னிடியூட் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். பட் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எண்டிங் பார்த்திங்கன்னா 0 இதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அதில். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு வந்து இதுமாதிரி நீங்கள் டச் பண்ணாங்க. தென் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா RGB ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த RGB ஸ்ப்ளிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து இதே போல் 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது 0.03 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் தேவையில்லைன்னா வந்து விட்டுறலாம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு RGB ஸ்ப்ளிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சேக் ஆகும்போது பார்க்குறதுக்கு வந்து அது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. மெயினான எஃபெக்ட் இதுதான், பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வைக்கணும்னா வச்சுக்கலாம், கம்மியாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டலி ஆப்ஷனல் தான். பட் எனக்கு வந்து 1.00வே மோர் தென் எனஃப் தான் எனக்கு, ஓகேங்களா. எனக்கு இது வந்து 1.00 போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சேக்குமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான பேடாஸ் டைப் சேக் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட டிரான்சிஷன் வந்து ஒரு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் ஒரு ஸ்லோவான பேடாஸ் டைப் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே போல் டிரான்சிஷன் வந்து கொடுத்துட்டு தென் இதே போல் ஒரு எஃபெக்ட் சேக் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் எனக்கு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.